2026 தளபதி விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சமபந்தி உணவளித்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள். பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சுட சுட சிக்கன் பிரியாணி வழங்கிய தாவேகா நிர்வாகிகள். நடிகர் விஜயின் 50வது பிறந்த நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்றனர். இதற்கான முன்னேற்பாடு பணிகளை தற்போதைய கட்சி நிர்வாகிகள் தீவிரப்படுத்தி உள்ளனர். நடிகர் விஜய் தனது 50வது பிறந்த நாளை வரும் 22ஆம் தேதி கொண்டாடுகிறார். கட்சி தொடங்கிய பிறகு முதலாக கட்சி தலைவராக நடிகர் விஜய் தனது பிறந்த நாளை கொண்டாட இருப்பதால் தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள், ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். மேலும் தமிழகம் முழுவதும் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு தாவேகா சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக விஜய் பிறந்த நாளுக்கு முந்தைய நாளில் இருந்தே பல இடங்களில் நலத்திட்ட உதவிகளை நிர்வாகிகள் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்ட தொண்டர் அணி தலைவர் MS பாலாஜி தலைமையில் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சமபந்தி நிகழ்வு நடைபெற்றது. இதில் மருத்துவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், திருநங்கைகள், கூலி தொழிலாளிகள், முதியவர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் சுட சுட பிரியாணி வழங்கப்பட்டது. முன்னதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் 2026ஆம் ஆண்டு முதலமைச்சராக வேண்டும் என்று பிரார்த்தனை மேற்கொண்டனர். இன்று அனைவருக்கும் சுட சுட சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் செங்கல்பட்டு மாவட்ட தொண்டர் அணி சார்பாக அனைத்து கட்சி நிர்வாகிகள், வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் திரளாக பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 22 தங்க தளபதி விஜய் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பிற்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற வள்ளுவனோட ஒரே ஒரு தாரக மந்திரத்தை அடிப்படையா வச்சு அனைவரும் சமம் அப்படின்னு சொன்ன எங்கள் உன்னதமான தலைவர் அண்ணன் டாக்டர் தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இந்த அறுசுவை விருந்து பிரியாணி விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாரும் மனசார சாப்பிட்டுட்டு எங்க அண்ணன் நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி, அதுவும் இல்லாம வருகிற 2026 சட்டசபையில எங்க அண்ணன் உட்காந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நீங்க எல்லாம் வேண்டி அவரை வாழ்த்தணும்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் செங்கல்பட்டு மாவட்ட தொண்டரணி தலைமை சார்பாக ரொம்ப பணியோட கேட்டுக்கிறோம்.